மேடம், ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து பேசினாங்க. சில பேப்பர்ஸ்ல அர்ஜுன் சார் கையெழுத்து வேணுமா? பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க மேடம். வசுந்தரா, ஒரு நிமிஷம். அத்தை, நாளைக்கு ரவி மாமா பையனோட ரிசப்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட ஆமா, நான் மறந்தே போயிட்டேன் சுச்சி. நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்திட்ட. நீ அவங்களுக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல? கரெக்ட். உத்தமன் மேடம், ஜுவல்லரி ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி ரிங்ஸ்ல எல்லா டிசைன்ஸும் எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க மேடம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பப்பிமா. குட் மார்னிங் அச்சு. அத்தை, ஒரு நிமிஷம் நிக்க சொல்லுங்க. அச்சு கண்ணா, ஒரே ஒரு செகண்ட் நில்ல. பப்பிமா, I have an important meeting. I have to go. I'm getting late, puppy. Uttaman, let's go. நான் எப்போ ரெடி பண்ணிட்டேன். அத்தை, சரி சரி. அச்சு, சுச்சி ஏதோ சொல்றா, கேட்டுட்டு தான் போயேன். நாளைக்கு நடக்க போற மேரேஜ் ரிசப்ஷன்ல அர்ஜுன் கண்டிப்பா கலந்துக்கணும். No, 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 பப்பிமா. நாளைக்கு எனக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. I have to go. வயசு ஆக ஆக பொறுப்பு வரணும். எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ், பப்பு, பார்ட்டி இது மட்டுமே உலகம் கிடையாது. நம்ம ரிலேட்டிவ்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அத்தை, நாளைக்கு ரிசப்ஷனுக்கு நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. அதனால கண்டிப்பா போகணும். அவங்கள அறிமுகப்படுத்திக்கணும். ஜேகேஆர் ஃபேமிலியோட அந்தஸ்து ஃபங்க்ஷன்ல காமிக்கணும். பப்பிமா, எல்லாருக்கும் இந்த JKR ஃபேமிலி பத்தியும் தெரியும், இந்த அர்ஜுன பத்தியும் தெரியும். நான் பார்ட்டிக்கு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டு நான் போயே ஆகணும். அத்தை, வருஷம் பூரா தான் பார்ட்டி இருக்கே. ஒரு நாள் ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் என்னால போயிட்டு இருக்க முடியாது. வசுந்தரா, நீயும் ரிசப்ஷனுக்கு போயிட்டு வா. வாட்? அவளா? இவ ஏன் கூட வராளா? நோ 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 நோ. கண்டிப்பா வசுந்தரா வருவா. நானே போற ஐடியா இல்ல. நான் ஏன் அவ கூட போறோம்? அவ ஏன் என் கூட வரணும்? நோ சான்ஸ். அதானே, நம்ம ரிலேட்டிவோட ரிசப்ஷன். மாமா கூட போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அப்புறம் கண்டவங்கலாம் எதுக்கு? நட்சத்திரா, பார்த்து பேசு. வசுந்தரா கண்டவ கிடையாது. அர்ஜுனோட பர்சனல் செக்ரட்டரி. ஏன் சுச்சி? அதான் நட்சத்திரா இருக்கால, அப்புறம் இவ எதுக்கு? இல்ல அத்தை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வசுந்தரா கூட போனாதான் கரெக்டா இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வர இடம். அவனை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு வசுந்தராவுக்கு மட்டும்தான் தெரியும். நட்சத்திரா விளையாட்டு பொண்ணு. அவளால இவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க வசுந்தரா என்ன கண்ட்ரோல் பண்ண ரிமோட்டா வச்சிருக்காங்க. அர்ஜுனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணலாம் முடியாது. என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் பிடிக்காது. நான் என்ன சின்ன பையனை, எங்க போனாலும் என் கூடவே ஒரு ஆள் அனுப்புறீங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். அச்சு, கரெக்ட் மாமா. வயசு பையனை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வயசு பொண்ணுக்கு தான் தெரியும். சோ நான் மாமா கூடவே இருந்து நல்லா கவனிச்சு பத்திரமா கூட்டிட்டு வரேன். அத்தை, நான் சொன்னதுதான். ரிசப்ஷனுக்கு அவன் கூட வசுந்தராவும் போகணும். நீங்க அவங்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. மாமா கூட தனியா ரிசப்ஷனுக்கு போய் கெத்து காட்டலான்னு நினைச்சா அத்தை இந்த சொத்தைய தலையில கட்டி விடுறாங்களே. வர வர எனக்கு இந்த வீட்ல ஃப்ரீடமே இல்ல. பப்பி, நான் எங்க போகணும், நான் யார் கூட போகணுங்கிற டிசிஷன் நான் தான் எடுக்கணும். எனக்காக வேற யாரும் இருக்க கூடாது. கூல் டவுன் அச்சு, கூல் டவுன். இந்த ஒரே ஒரு வாட்டி சுச்சி சொல்ற வார்த்தையை கேட்டுட. அது சாதாரணமான கல்யாணம் இல்ல, பெரிய விஐபிஸ்லாம் வர்ற கல்யாணம். அங்க உன்னை எல்லாரும் பார்க்கணும்னு சுச்சி ஆசைப்படுறா. ஒரே ஒரு தடவை அவளுக்காக போயிட்டு வாயே, அப்புறம் உனக்கே புரியும். பப்பி, அவன் கூட சேர்ந்து செக் வைக்கிறியா? எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. அம்பி வெளியே போகணும்னு சொன்னீங்களே. ஆமா, கிளம்பும் போதே கடுப்பேத்திட்டாங்க. இதுக்கப்புறம் எங்க வெளில போறது? எனக்கு மூட் ஆஃப். அச்சோ அச்சோ,
நல்ல மூட்ல இருந்தேன். அநியாயத்துக்கு காலி பண்ணிட்டாங்களே. ச்சே. ஓகேடா அர்ஜுன், மூடோட்ல கூட உன் ஃபேஸ் கலையா தான் இருக்கு. ஏய் ஃபூல், அடுத்தவங்க ரூம்குள்ள கதவு தட்டாம வர்றது இன்டிசென்ட்டா இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன் உன்கிட்ட. எஸ் மாமா, இப்போ இன்டீசன்ட் ப்ரப்போசலோட தான் நான் வந்திருக்கேன். வசுந்தரா கூட ரிசப்ஷனுக்கு போகணும்னு அத்தை சொன்ன உடனே நீங்க மூட் அவுட் ஆயிட்டீங்க, அதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்ல இங்க கெட் அவுட் நீ. என்ன மாமா நீங்க? இப்ப நான் சொல்ல போறத கேட்டா நீங்க எனக்கு கெட் அவுட் சொல்ல மாட்டீங்க, கட் அவுட் வைப்பீங்க. ரைமிங் வேறயா? மாமா, இப்போ அந்த வசுந்தரா நாளைக்கு உங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல, அதானே? ஆமா, டபுள் எஸ். ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல மாமா, வேலையை விட்டு அந்த வசுந்தராவை விரட்டுறதுக்கு கைவசம் ஒரு பக்கா பிளான் இருக்கு மாமா. பிளானா? உன்கிட்டயா? என்னது? இந்த பிளான உங்க காதுல தான் நான் சொல்லுவேன். என் பிளான் இப்படி. சூப்பர். உன் மொட்டை மாடி சிக்னலே கிடைக்காத 2G நினைச்சேன், அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது. மாமா ஓகே 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 ஃபைன், சூப்பர் பிளான் சொல்லிருக்க. இப்ப நீ அவுட் கொடுத்தா நான் அந்த வசுந்தரா ரூமுக்கு என்ட்ரி தருவேன். இந்த வீட்டுக்குள்ளே போட்டிக்கு ஒரு ஆள் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் செல்ல மாமா மூலமா ஒரே நாக் அவுட், வசுந்தரா காலி. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, நீங்க என்ன சார் இங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. ஓ புரியுது, உங்களுக்கு புரியுதா மாமா? அவளுக்கு பிரைவசி வேணுமா, அவ இருக்கிற இடத்துக்கு நீங்க வரக்கூடாதான். ஓ அப்படியா? இல்ல சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் உங்க பர்சனல் செக்ரட்டரி, நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கறவங்க. உங்களை தேடி நான் வரணுமே தவிர நீங்க என்ன தேடி வர்றது கரெக்டா இருக்காது சார், அதான் சொன்னேன். பர்சனல் செக்ரட்டரி? செக்ரட்டரியா நான் உன்னை இன்னும் ஏத்துக்கவே இல்லை. இப்ப பர்சனலா தான் பார்க்க வந்திருக்கேன். அம்மா சொன்னதெல்லாம் கேட்டல. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல என் சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க, எல்லாமே ஹை ப்ரொஃபைல். அவங்க முன்னாடி எப்படி பிஹேவ் பண்றது, எப்படி பேசுறது, எப்படி பழகுறது, ஏன் எந்த மாதிரி Dress போடணும்னு கூட உனக்கு தெரியாது. எப்பவும் 8 கஜத்துல ஒரு புடவையை சுத்திட்டு வர மாதிரி நாளைக்கு நீ அங்க வரக்கூடாது. மாமா அதுதான் சொல்றாரு. கரெக்ட். அல்ட்ரா மாடல் மாதிரி சூப்பரா வரணும். சார், அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாது சார். ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ஆனா இந்த மாதிரி பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு வரணும்னு மட்டும் உனக்கு ஆசை இருக்கு, அப்படிதானே? எனக்கு ஆசையெல்லாம் இல்ல, மேடம் சொன்னாங்க, அதான் நான் சம்மதிச்சேன். சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், வா உனக்கு எனக்கும் Dress எடுக்கலாம். சார் வேண்டாம் சார், என்கிட்ட புடவையே நிறைய இருக்கு. ஏய், இந்த புடவெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்போ அப்டேட்டடா ட்ரெண்டியா அழகா ஒரு Dress எடுக்கிறோம், கலக்குறோம். ஓகே சார். ஓகே சார் போலாம் வா. வணக்கம் சார். வணக்கம். வாங்க மேடம். கம் ஆன். ஏய், என்ன பாக்குற? வா. இல்ல, எங்க வீட்ல தீபாவளி பொங்கல்னா தான் ட்ரெஸ் எடுக்க வருவோம். இன்னைக்கு என்னவோ தேவையில்லாம வந்த மாதிரி எல்லாம் தேவையோட தான் வந்திருக்கோம். இந்த துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஜென்டில் அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட்? எனக்கு நீ Dress செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி உனக்கு நான் Dress செலக்ட் பண்ணுவேன். மறுக்காம நான் செலக்ட் பண்ண Dress போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும். வேண்டாம் சார், அதெல்லாம் வேண்டாம். இங்க பார், சொன்னா கேட்கணும். நான் உன்னுடைய பாஸ்.
செய்வியா மாட்டியா? ம்? என்ன? ஓகே சார். ம். ஐயோ ஐயோ சார், சார் என்ன சார்? எக்ஸ்கியூஸ் மீ, சார் உமனுக்கு வேற ஏதாவது செக்ஷன் இருக்கா? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போங்க சார். ஓகே. ஓகே சார். சார் இது எப்படி இருக்குன்னு பாரு. வெரி பேட். இது நல்லா இருக்குல்ல? இது வெரி கூட பேட். ஓகே தான். ச்சே. அர்ஜுன், ஹாய் பேபி. I miss you. ஓ, ஐ மிஸ் யூ டூ. பார்ட்டிக்கு போகலாமா? ஓ, இப்ப டைம் இல்ல. நாளைக்கு கால் பண்றேன். ஓகே. He's very funny guy. வெல்கம் சார். என்ன ட்ரெஸ் சார்? யாருக்கு ட்ரெஸ் பார்க்குறீங்க? ஒய்ஃபுக்கா ஃபேன்சிக்கா? ஓ, ரெண்டு பேர் தனித்தனியா இருக்கா? தனியாக வந்திருக்கீங்களா? அதான் சார் கேட்டேன். ஓ, ஓகே. ஒரு பொண்ணுக்கு, தட்ஸ் ஆல். எந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்குறீங்க சார்? கொஞ்சம் ட்ரெண்டியா, ஃபேஷனா, கொஞ்சம் கிளாமரா அந்த மாதிரி இருக்கா? இருக்கு சார். பார்க்கலாமா இப்போ? பார்க்கலாம் சார். ஓகே, கம். அண்ணா, சொல்லுங்க மேடம், யாருக்கு ட்ரெஸ் வேணும்? என் பாஸ் நாளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போறாரு. அதுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும். என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் மேடம்? அர்ஜுன் சார் எப்பவும் விதவிதமா மாடர்னா தான் ட்ரெஸ் போடுறாரு. ட்ரெடிஷ்னலா செலக்ட் பண்ணலாம். மேடம் சொல்லுங்க. ஜீன்ஸ் மாதிரி, பைஜாமா, குர்த்தா மாதிரி பார்க்கலாமா? இல்ல இல்ல, வேட்டி சட்டை இருக்குல்ல ட்ரெடிஷ்னலா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. அது காட்டுங்க. என்னது இது? எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொருத்தமான ட்ரெஸ் இது. மரியாதையும் கண்ணியமும் இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஓ, ஓகே ஓகே ஓகே, நைஸ். நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை பாரு. சூப்பரா இருக்குல்ல? என்ன ட்ரெஸ் இது? ச்சீ, அசிங்கமா இருக்கு. நான் இதெல்லாம் போடவே மாட்டேன். ஏய் வசுந்தரா, வசுந்தரா, இங்க பார், இங்க பார். ஓகே, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு தானே உள்ள வந்தோம். அது மீற முடியாது பேபி. அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போடவே மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்ன மாதிரி ஒரு பெரிய இடத்து பையனுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கணும்னா இந்த மாதிரி Dress போட்டா தானே ஒரு அப்ரைசல் கிடைக்கும். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, அதை நான் மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். நாளைக்கு நம்ம போறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த மாதிரி Dress போட்டு என் கூட வந்தா எனக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல. உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உங்க பக்கத்துல வந்தா அது உங்களுக்கு மரியாதையா இருக்கும்னு யார் சொல்லி கொடுத்தா? நான் உங்களுக்கு எவ்ளோ கண்ணியமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அவ்ளோ கூட்டத்துக்கு மத்தியில நீங்க வேட்டி சட்டை போட்டுட்டு வந்தா உங்க மவுசு கூடும். பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஒருத்தி கூட வந்தா உங்களுக்கு தான் அசிங்கம். அசிங்கம்? வாட் அசிங்கம்? நோ அசிங்கம். எனக்கு செக்ரட்டரினா நாளைக்கு இந்த Dress போட்டு நீ ஃபங்க்ஷனுக்கு வரணும். இஷ்டம் இருந்தா வா, இல்லனா வராத. உனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல வேலைக்கு வராத. என் பேச்சை கேட்கற மாதிரி ஒரு நல்ல செக்ரட்டரியை நானே வச்சுக்கிறேன். ஓகே, பாய் பாய். டாடா.
ஆமா வசுந்தரா, என்னாச்சு? நிர்பந்தத்துக்காக வேலைக்கு போனா நிம்மதியா இருக்க முடியாதுமா. என்னாச்சு? நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல வசு. நாளைக்கு அர்ஜுன் சாரோட ரிலேஷனுக்கு ரிசப்ஷனா. சுசித்ரா மேடம் அர்ஜுன் சார் கூட என்னையும் போக சொன்னாங்க. பெரிய இடத்து ரிசப்ஷனா. அங்கெல்லாம் சாதாரணமா ட்ரெஸ் போட்டுட்டு போக கூடாதான். உன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி அர்ஜுன் சார் என்னையும் துணி கடைக்கு கூப்பிட்டாரு. இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் நாங்க வேலை செய்யணும்னா இந்த வேலை எனக்கு தேவையில்லம்மா. நாளையில இருந்து அந்த வேலைக்கு நான் போக மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இத பாரு வசு, நீ வேலைக்கு போறது வயிற்றுக்கு சோறு போடுறதுக்கு இல்ல, இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு. நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடு கடன்ல மூழ்கி போயிடும் போல இருக்கு. அப்பாக்கும் உடம்பு சரியில்லை. கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லி பொறுப்பை உன் தோள்ல ஏத்திக்கிட்டேன். இந்த சம்பளத்தை வச்சுதான் இந்த கடனை ஓரளவுக்காவது அடைக்க முடியும். திடீர்னு இப்ப போய் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா திரும்பவும் அப்பா உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா உன் மேல பாரத்தை ஏத்தி வைக்கிறதுல எனக்கோ இல்ல உங்க அப்பாவுக்கோ எந்த உடன்பாடும் இல்ல. ஆனா நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிடுச்சு. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வசு. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த வேலைக்கு போயே ஆகணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த வேலை இல்லைன்னா நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுமோன்னு நீயே நினைச்சு பாரு. அதுக்கப்புறம் நீயே முடிவெடு. ஐயோ அம்மா, எனக்கு எல்லாம் புரியுது. நாளைக்கு அவ்வளவு பேர் வர ஃபங்க்ஷன்ல இந்த Dress போட்டுட்டு நான் எப்படிமா போறது? அதோட இனிமே இந்த மாதிரி Dress போட்டுட்டு தான் வேலைக்கு வரணும்னு அர்ஜுன் சார் சொல்றாரு. எப்படிமா நான் இதெல்லாம் போட்டுட்டு வேலைக்கு போறது? அம்மா வசு, அழாத வசு. வசு, நீ முதல்ல கண்ணு தொட. இங்க பாரு, நீ அழற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. போய் முகத்தை கழுவிட்டு வா போ. அப்புறமா நிதானமா என்ன பண்ணலான்னு யோசி. போமா, போ வசு.